ஆக்சுவலாக இது நம்மளுடைய சேஃப்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இது ஃபயர் பிளாங்கெட் அண்ட் திஸ் இஸ் ஃபயர். எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, வாங்கி வச்சா மட்டும் பத்தாது, இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் மாலிம். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக இது நம்மளுடைய சேஃப்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ரீசெண்டாக ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்ட்ராட்டஜி நடந்துருச்சு ஆக்சுவலி கிச்சனில். ஸோ அவங்க வந்து பை காட்ஸ் கிரேஸ் தே ஆர் சேஃப் நவ். ஸோ ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயங்கள் நம்ம பண்ணாமல் இருக்கிறதால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு நான் உணர்ந்ததால் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு ஓகே, இது என்னடா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தானே, இதை பற்றி என்னடா சொல்ல போகிறேன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்கு என்ன சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு வீட்டுக்கு முக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன். ஸ்பெஷலி ஃபார் த கிச்சன். இது வாங்கி வச்சா மட்டும் பத்தாது, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரீசெண்டாக நான் இதுக்காக ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன். ஸோ அந்த ட்ரைனிங்கில் வந்து கட் அண்ட் கிளியராக எப்படி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுலாம் சொன்னாங்க. ஸோ அதை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லாமல் இது வில் பி வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். ஆக்சுவலி நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. இது வந்து ஃபயர் பிளாங்கெட் அண்ட் திஸ் இஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இந்த எக்ஸ்டிங்விஷரில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் வீட்டில் யூஸ் பண்ணுறது கமர்ஷியல் டைப்புக்கு நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இது வந்து பவுடர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐ பிலீவ் 3 months. ஓகே, எவ்ரி 3 months இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு யார் இன்ஸ்பெக்ட் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு அந்த லேபிள் போடுவாங்க. ஸோ வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 months. அப்புறம் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணி இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். It should not go down or it should not go excess, it will be dangerous. So always in the middle. So ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இதுவும். ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இந்த ஃபயர் வந்துருச்சு. ஓகே, ஃபயர் வந்து யூ டோன்ட் நோ வாட் டு டூ. கிச்சனில் சமைக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம் கிச்சனில், வாட்டர் ஸ்பில் ஆகிடுச்சு, அதுலேருந்து ஃபயர் வந்துருச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். இந்த சிலிண்டர் எடுத்துகிட்டு இந்த அயன் இருக்குது பாருங்கள், அதை எடுக்கணும். ஓகே, அதை அப்படி புல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்புறமேல இதை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. we should aim always the nozzle. இதான் nozzle. aim the nozzle towards the fire ஹேண்டில் பண்ணிவிட்டு அப்புறம் இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா you will get a very forceful powdered extinguisher, so which can go fire can go in a minute. இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல். இதை யாருமே நம்ம வந்து இட்ஸ் நாட் டேக்கிங் இன் டு வெரி இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் இது. பட் I would highly recommend that every home has this fire extinguisher. அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளாங்கெட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முக்கியம் எதுக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த ஃபயர் பிளாங்கெட் இன்கேஸ் காட் ஃபார்பிட்ஸ் ஒரு மேஜர் ஃபயர் ஆகிடுச்சு. ஓகே, லெட்ஸ் சே ஆயில் வந்து எகெயின் வில் டேக் எக்ஸாம்பிள் அஸ் ஆயில் வந்து நீங்கள் ஏதோ ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆயில் ஸ்பில் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஃபயரை வந்து ஸ்ப்ரெட் பண்ண விடாமல், ஸோ பிகாஸ் ஃபயருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளாங்கெட்டோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபயர் இருக்குன்னு வச்சுருங்க, உடனே இந்த ரெண்டு நாப்ஸையும் புல் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபயர் பிளாங்கெட் எக்ஸிட் ஆகும். இதை எடுத்து உடனே ஓப்பன் பண்ணி எங்கே ஃபயர் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள இந்த ஆக்சிஜன் பாஸ் ஆகாமல் ஃபயர் கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆகும். இன்கேஸ் யாராவது உங்களோட லெட்ஸ் சே ஹியூமன்ஸ் கெட் ஆக்சிடேட்டட் வித் ஃபயர். ஓகே, அவங்களும் நம்ம உடனே இந்த ஃபயர் பிளாங்கெட் எடுத்து பக்கத்தில் யாராக இருக்காங்களோ அதை எடுத்து அப்படியே மேலே கவர் பண்ணோன்னா இட் வில் பி புட் ஆஃப் இன் எ செகண்ட். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். தயவுசெய்து ஐம் ஹைலி ரெக்கமெண்டிங் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், அதாவது எல்லா ஃபேமிலிஸ் எல்லா வீட்லேயும் இது ஒரு சின்ன விஷயத்தை வாங்கி பார்க்குறதுக்கு வேணால் சின்ன விஷயமா இருக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குரூஷியல் திங். இது வாங்கி வச்சா மட்டும் பத்தாது, இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் லைவாக ஒரு சீனை காமிக்க முடியாது, பிகாஸ் என்னோடய சுச்சுவேஷன் அப்படி, நான் இன்டோரில் இருக்கேன். அண்ட் எகெயின் இந்த சிலிண்டர் ரொம்ப முக்கியமானது. இன்கேஸ் நீங்கள் ஒரு 3 பேர் இருக்கீங்க, இந்த சிலிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் யூஸிங் ஆல்வேஸ் நம்ம கீழே போடணும். அப்போ தான் வேறு ஆள் வரும்போது தே வில் நாட் கம் அண்ட் கெட் ஃபூல்ட் பை திஸ் சிலிண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகுது, நம்ம ஃபயர் எடுத்து எக்ஸ்டிங்கிஷ் பண்ணிட்டோம்,
கீழே போட்டோம், ஸ்டில் ஃபயர் ஆகுது. ஸோ இன்னொரு புது ஆள் வராங்க, அவங்க வந்து பார்க்குறாங்க, ஐயோ ஃபயர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு புது சிலிண்டர் எடுப்பாங்க. அப்போ தான் இது கீழே போட்டால். ஸோ whenever after using it we need to put it down on the floor. அதான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் மோர் திங், இது வீட்டுக்கு மட்டும் இல்லை, உங்கள் காருக்கு, உங்கள் வெஹிக்கிளுக்கு நீங்கள் எதுவும் பைக்கில் வைக்க முடியாது. பட் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் கார் ஆர் வேன் வாட் எவர் இட் இஸ், அதுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஜேர்னி இது ரொம்ப சேஃப் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஷார்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் ஸ்டே டியூன். ஸோ until see you next time, see you.